எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இதை எழுதினது யாரு? பிரசங்கி எழுதினது யாரு? எப்படி எழுதுறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில அவனை மாதிரி ஒரு ஞானி அது வரைக்கும் இருந்ததும் இல்லை, அதுக்கு மேலே இருந்தது இல்லை. வாழ்க்கையை நல்ல ஞானத்தினால அறுவடையும் செஞ்சிருக்கிறான், அழிவையும் கண்டிருக்கிறான். அவன் எழுதின ஒரு அதிகாரம் தான் இந்த பிரசங்கி புத்தகம். ஓகேவா? இப்ப இந்த அவன் சொல்றான், ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே பவர் அண்ட் அத்தாரிட்டி. wherever the kings, கிங்கோட வார்த்தை, ஒரு ராஜாவுடைய வார்த்தை எங்கே பிரகடனப்படுத்தப்படுதோ அங்கே என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அடுத்த வசனம் தான் மேட்டர். எப்படி? அடுத்த வசனம் இல்ல, அடுத்த வரி மேட்டர். நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜா கிட்ட போய் என்ன ராஜாவே அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? ஸ்டாலின் ஐயா எத்தனை ரூபா கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு? மாசம் 1000 ரூபாய், 1200 ரூபாய் கொடுத்தா தொலைஞ்சா போவீரு கேட்டியலா? ஏன் போல இருக்கிறதும் புடிங்கிட்டா அப்படித்தானே? அப்படியே வாங்கிடுவோம். கட்சிக்கு கட்சி அப்படியே அமுக்கமா இருந்துட்டு காட்டிட்டு பின்னாடிதான் பேசுவாங்க. தெரிஞ்சு யாரும் பேசுறதில்ல, குறைவா கூடுதலா பேசுறதில்ல. அதே மாதிரிதான் நீர் என்னை சொல்லுகிறீர் செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்க. கவனமா கவனிங்க. ராஜான்னா தேவன் அர்த்தம். வார்த்தைன்னா அதுவும் தேவன் அர்த்தம். அதிகாரம்னா அதுவும் தேவன் தான். அப்ப இங்க நம்ம எப்படி பார்க்கணும்னா, ராஜா வார்த்தை. இப்போ பாருங்க, இப்போ தேவனுடைய வார்த்தை எங்கேயோ, என் கூட பாருங்க, தேவனுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. புரியுதா? அப்ப தேவ வசனம் எங்கேயோ அங்க there is a power and authority. எங்க பவர் அண்ட் அத்தாரிட்டி? தேவ ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அந்த அதிகார வார்த்தைக்கு எதிராய் ஒருத்தனும் குறிப்பு சொல்லவோ இல்ல அதுக்கு எதிராய் சொல்லவோ முடியாது. யாராவது இருக்கீங்களான்னு கேக்குது வேதம். எப்படி கேக்குது? வசனத்துக்கு எதிராய், நான் சொன்ன வசனத்துக்கு எதிராய் ஏதாவது பேச்சுண்டானா பேச்சு கிடையாது. வேதத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தைய நம்ம குறுக்கு முறுக்கா கேட்கறதுக்கு முடியாது. அது கட்டளையிட்ட வார்த்தை, அது ராஜாவுடைய அதிகாரம். ராஜா தன்னுடைய ஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு, உடன்படிக்கை. இதை யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனா இந்த ராஜாவை எவெல்லாம் ஏத்துக்கிட்டான், அல்லது இந்த ராஜாவின் வசனத்தை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு there is a power, there is an authority. அவங்களாம் டொமினியன் பண்ணுவாங்க, அவங்க ஆளுகை செய்வாங்க. யார் அப்பனை ஏத்துக்கிறாங்களோ, அப்பன் கொடுத்த வசனத்தை எனக்கு கொடுத்தது, என் வாழ்க்கைக்கு கொடுத்தது, இது மாறாது, இது உண்மை. நான் அதுல பர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு என்னது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் ஓய்? எப்படி? வசனத்திட்ட போய் ஓய் நீர் என்ன செய்யறீர், என்னத்த சொல்லிரு அப்படின்னு கேட்டா என்ன செய்யும்? அப்படின்னு என்ன செய்யும்? வார்த்தை நமக்கு சொல்லும். அப்படின்னா பதிலே சொல்லாது, அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்கு தேவன் சொன்ன அதிகாரத்துக்கு உட்பட்டு வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இந்த முழு உலகமும் வார்த்தைக்கு கீழ்தான் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க தானே? ரைட்டு. அப்போ அடுத்த வசனத்தை பார்க்கலாம். யோபு 9:14 திருப்புங்க. யோபு 9. இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம். இங்க பாருங்க, இப்படி இருக்க அவருக்குன்னா யாருக்கு?
தேவனுக்கு சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிட்டதில்லை, நடக்குதில்லை, புரியுதில்லை அப்படின்னா நீ என்ன பண்ற? ஆண்டவருக்கு கல்தா கொடுக்கிற அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இப்படி இருக்க வார்த்தையை மாற்ற முடியாது. அவர் சொன்னதை மாற்றவே முடியாது. அதை எதிராக யாருமே கேட்க முடியாது. அப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லியாச்சு. நீங்க என்ன செய்வீங்க? வாழு மட்டும் தான் காணுது, தலையை காணல. வாழு மட்டும் காணதாங்க, தலையை காணது இல்ல. நீதான் தலை. யாரு? சாகல, நீதான் தலை. அல்லேலூயா. பாருங்க, அப்படி நீங்க வழக்காட முடியாதான். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும், அந்த வார்த்தைக்கு தேவன் சொன்ன வசனத்துக்கு மறுமொழி கொடுக்கவும், அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நாம் ஏமாத்துறோம். சிலவங்க பாருங்க, சிலவங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கே இருப்பாங்க, கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு. எப்படி? உனக்கு 2 வார்த்தை கேட்கணும் தான் இருக்கிறேன். இப்படி சொன்னாரு, அப்படி பண்ணாரு, அப்படிதான் பண்ணாரு. சொன்னது உண்மைதான். பாஸ்டர் உனக்கு சொன்னது உண்மைதான். பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது உண்மைதான். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடியே வார்த்தை ஆதியிலே இருந்ததுதான். அதெல்லாம் உனக்கு ஆவியானவர் மூலமா சொல்லப்பட்டது. ஆனா உனக்கு நடக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பொறுப்பு யாரு? சொன்னவரா பொறுப்பு? உன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீ என்ன செய்யறன்னா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு வந்தாலே உனக்கு நடக்காது. நடந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட? அவர் அளவின்படி அனுபவிக்க மாட்ட. பாருங்க, கர்த்தர் வானத்தை நம்புறீங்களா? கண்ணுக்கு தெரியுதா? பூமியை நம்பிடல, சூரியனை நம்புறீங்களா? இதெல்லாம் சிருஷ்டித்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லுது. நம்ப முடியுதா? வார்த்தைன்னா யாரு? தேவன். வார்த்தைனா தேவன். வேர்டு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாய் வந்ததான் இயேசு. வார்த்தை உனக்கு சொல்லப்படுதுன்னா இயேசுவே வந்து நின்று நான் இதை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். சரியா? அப்படி கொடுக்கிறேன்னு சொன்னதை நீ நம்பாம, அவர் சொன்னதுக்கு நீ என்ன வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் இங்க ஒரு வழி இல்லாம அப்படின்னு நீ வந்து அவரோடு வழக்காடும்படி வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏமாத்திரம். நம்ம அப்படி கேட்க முடியாது. அவ்வளவுதான். ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்களேன், இந்த உலகம் முழுவதும் அவருடைய கையின் கிரியைகள். நீங்களும் அவருடைய கையின் கிரியை. இப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்கிறீர், இதுவரைக்கும் என்ன எனக்கு செஞ்சீங்க, யாரா கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆண்டவரே நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? உன்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்தது. அது எவ்வளவு வந்ததோ அது உன் விசுவாசத்தினால வந்தது. உனக்கு விசுவாசம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவுதான் உன்கிட்ட இருக்குது. உனக்கு விசுவாசம் உன்கிட்ட இல்லாதது எதுவுமே என்னது? அவர்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாததெல்லாம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது எல்லாம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அப்ப அதுக்கு அதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன செய்வ? விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவ. ஹல்லேலூயா. ஆனா நீ பெற்றுக்கொள்ளாம அவரை நோக்கி என்னத்தை செய்கிறீர் அப்படின்னு சொல்லத்தக்கவன் யார்? யாருமே அவருக்கு எதிரா சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நீங்க சும்மா, நான் கம்பேர் பண்ண விரும்பல, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே நீங்க பாருங்க, வித்தியாசம் இருக்குதா? மூஞ்சிலே எல்லாரும் நம்ம மூஞ்சில தானே பார்க்கறது. அது பவுடர் போட்ட நல்லா இருக்கும், ஏன்னா அது நல்ல கண்ணுக்கு தெரியுது, நல்ல பளபளபளா இல்லையா? ஆனா ஓரளவுக்கு தெரியுதா அவங்க எப்படி இருக்கிறாங்க?
நம்புறீங்களா நீங்க? அவங்க தேவனால தான் இப்படி இருக்கிறாங்கன்னு நம்புறீங்க தானே? அப்போ நீங்க எப்படி சொல்ல முடியும்? தேவனை அறியாதவர்களையே கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிறார். அப்ப நீ எப்படி சொல்ல முடியும் என்ன ஆசீர்வதிக்க முடியாதுன்னு? கரெக்டு தானே? காட்டு புஷ்பம் அழகாக்கப்பட்டிருக்கிறதா? அதே மாதிரிதான் தேவனை அறியாத ஜனங்கள் தேவனால் நினைக்கப்படுகிறார்கள். அவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்களை நான் எப்படி ஆசீர்வதிக்க மாட்டேன்னு கேட்டிருக்காரு. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா வாய் விசுவாசம் எப்படி இருக்கும்? அம்பானிய மேல இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? வாரன் பப்பட்டுக்கு மேல இருக்குமா இல்லையா? அவர் யாரு? டெஸ்லா. அவர் யாரோ பிசினஸ் பேர் என்ன மறந்துட்டேன். பஃபட் இல்ல, டெஸ்லா. டெஸ்லா எலான் மஸ்க். எலான் மஸ்க். எலான் மஸ்க் யாரு? அஸ்கு சொல்ல மாட்டேன் நாம. ஹல்லேலூயா. அப்ப அவரை பார்த்து நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சொன்னீங்க எல்லாம். போன வருஷம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுன்னு எங்க பெருக்கம் வருது? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம கண்ணு எப்படி இருக்கும்? ஒன்னும் மாறுது இல்லையே. எப்படி இந்த வருஷமா சொன்னாரு? வலப்பக்கமும் இடப்பக்கமும் அதான் நான் பாக்குறேன். ஒன்னும் காணலையே. நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கண்ணால பாக்குறோம். பெருக்காதில்ல, ஆவிக்குரிய பெருக்கோ, மாம்சத்துல பெருக்கோ, குடும்பத்துல பெருக்கோ, நீ வாழ்க்கையில எல்லாத்துலயும் என்ன செய்வ? வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு. இதெல்லாம் ஏமாத்துறோம். உன் உள்ளம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பெருகிட்டாலே என்ன வந்துடும்? மத்ததெல்லாம் வந்துரும். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லத்தக்க அவர்கிட்ட கேட்கவே முடியாது. திருப்பிக் கொள்ளுங்க ரோமர் 13 1 முதல் 4 வரை. ரோமர் 13 முதல் வசனம் படிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. போதும். இங்க பாருங்க, கவனமா கவனிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அப்படி கீழ்ப்படிஞ்சா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு பர்சனலா என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு தேவன் கொடுத்த பிரதமரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த முதலமைச்சர் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினரை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து யாரு? பஞ்சாயத்து தலைவரை ஏற்றுக்கொள்ளணும். வார்டு மும்பர் உறுப்பினரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்யப்படுது அப்படின்னு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? புரியுதா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா கொள்ள மாட்டீங்களா? வைலட் கூட எனக்கு பர்சனலா என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார், அல்லது வைலட்டை ஒரு இடத்துல பொறுப்புல வச்சிருக்கிறார் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? வருது இல்லையே, என்ன நம்ம அது செய்யுது இல்லை, செஞ்சு பழக்கம் இல்லை. ஏற்றுக்கொள்வீங்களா? வில்லேஜ் ஆபீசரை ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களுக்கு கொடுத்த ஓனரை ஏற்றுக்கொள்றீங்களா? 2 மாசம் சம்பளம் போடல, என்ன செய்வீங்க? அறுன்னு அறுத்து அந்த மனுஷன் 10 வருஷமா என்ன செஞ்சிருப்பான்? நல்ல சம்பளம் போட்டுட்டு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்து 2 மாசம் வேண்டாம், 7ஆம் தேதி போடுறது 8ஆம் தேதி ஆகணும். அண்ணன் ராத்திரியோட தொடங்குமா இல்லையா? கரெக்ட். நல்ல பிள்ளைய ஒத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? கொரோனால
கொரோனா இருக்குல்ல, கொரோனா லாக்டவுன் போடுறதுக்கு முந்தின நாள் தான் என்னுடைய ராயல் என்ஃபீல்டை நான் வாங்குறேன். இன்னைக்கு தான் ஒரு செவ்வாய்க்கிழமை அதை என்ன செய்யறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். புதன்கிழமையில லாக்டவுன். அதுக்கு முன்ன ஒரு வாரம் 2 நாள்லாம் லாக்டவுன் இருக்குது. ஒரு மாசம் கண்டினியூவல் லாக்டவுன் சொன்னாங்க. சரியா, நான் வாங்குறேன். எல்லா பிசினஸும் பூட்டிருச்சு, எல்லா பிசினஸும் க்ளோஸ். நான் வண்டி என்னதுக்கு போட்டிருக்கேன், ஃபினான்ஸில் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும், சுற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை மொத்தத்தில் அழிஞ்சு போகுதோ ஒருத்தர், இப்படி பல சைஸில் சொன்னாங்க. நீங்களும் அப்படி தானே நினச்சிருப்பீங்க. எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது மொரட்டோரியம். எப்படி மொரட்டோரியம் அப்படின்னா என்ன, உங்களுக்கு 6 மாதத்துக்கு இதை கட்டுறதுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது, என்ன கால அவகாசம் தந்தாலும் இந்த காலவாத நம்மளை விடாது, கண்டிப்பாக நம்ம இதை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நான் உண்மையிலே விசுவாசித்தேன். என் முதலாளிக்காக நான் ஜெபம் பண்ணேன். சரியா, எப்படி யாருக்கு வேண்டி ஜெபம் பண்ணேன், என் முதலாளிக்காண்டி ஜெபம் பண்ணேன். கேட்டீங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் கொடுக்காத அளவுக்கு என் முதலாளியை கத்தர் செழிப்பாக்கி எல்லாருக்கும் சம்பளம் போட வச்சாரு. ஒரு வருஷம் ஃபுல்லா என் முதலாளி சம்பளம் போட்டாருங்க. அப்போ உன் முதலாளி நல்லா இருக்கிறதுக்கு யாரு வேலை செய்யணும், நீ வேலை செய்யணும். நீ உன் முதலாளி ஒன்னு கள்ளை அப்படின்னு நீ உனக்கு வாழ்க்கை என்ன ஆகும், கள்ளை, எவ்வளவுதான் முடிஞ்சு. ஏழை உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர். உனக்கு ஒரு முதலாளியை கொடுத்ததும் கர்த்தர், அந்த முதலாளியை போஷிக்கிறதும் கர்த்தர். ஏன் தெரியுமா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு உன் முதலாளி ஆசீர்வதிப்பார். உன் முதலாளி யாரோ என்னவோ எந்த அட்ரஸோ அது தேவையில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையா உன் முதலாளியை ஏற்றுக்கொள்றது என் தகப்பனை ஏற்றுக்கொள்வதற்கு சமானவரே. என் முதலாளியை போஷிப்பீராகனா அவரை போஷிப்பாரு, அவர் கண்கள்ல உனக்கு தயவை உண்டாக்குவாரு. ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் வரும். இல்லைன்னா நீ கெஞ்சணும். 5 வருஷம் ஆச்சு, சேலரி இன்க்ரிமெண்டே இல்லை, வராது. ஏன்னா நீ எங்க இருக்க, நீயே ஒரு சாபம் பிடிச்சது மாதிரி இருக்க. நீயே நான் சபிக்கப்பட்டவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறாய். பின்ன இப்படி வருமா வராதா? அல்லேலூயா. இந்த கணக்கு சொல்றவன் இந்த தேவையில்லாத இதெல்லாம் வச்சிருக்கே செய்யக்கூடாது. அல்லேலூயா. 100 பேருக்கு வேலைக்கு உனக்கு கஷ்டமா இருந்தாலும் உன்னை கொண்டு 2 பேர் தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்தாருன்னா அந்த 2 பேர் போய் அந்த 2 பேரும் 100 பேரால் வருகிற லாபத்தை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட கூட வேதனையை கூட்டா. ஈவன் ஒரு வேலைக்காரன் கூட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவன் மூலமா ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் வரும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கூட வேலைக்கு வைக்கிறவனும் சரி, கூட இருக்கிறவனும் சரி, இது எல்லாரும் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். கர்த்தரை மதிச்சுக்கோ. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு முதலாளிக்கு நீ கீழ்ப்படி. அது யாரா எப்படி வேணா இருக்கட்டும், அவர் நாமத்தை முன்னிட்டு கீழ்ப்படி. கர்த்தர் உனக்கு அங்க வாசலை திறப்பார். அவன் உனக்கு மேல எரிஞ்சு விழட்டும். அவன் உனக்கு மட்டும் நான் ப்ரமோஷனை கட் பண்றேன் பாரு, அவனுக்கு வாழை கட் பண்ணி விட்டுருவாரு, விட்ட தலையும் கட் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. உனக்கு எதிர அவனுக்கு மூக்கு படைச்சா மூக்க கட் பண்ணுவாரு. அது அவர் வேலை. உன் வேலை கனப்படுத்துறது. உனக்கு கொடுத்த வேலையை கனப்படுத்து, தலைவனை கலப்படுத்து. உனக்கு அந்த பொசிஷன் அவங்க மூலதான் வந்திருக்கு. சபையே, என் சபை பிள்ளைங்களுக்கு அது இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லலைங்க, என் முதலாளிக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதுங்க, இந்த அடுத்த மாசத்துல இருந்து என்ன செய்யணும், நான் வைக்கணும். ஒண்ணுமே கிடையாது எனக்கு. ஹல்லேலூயா.
அப்ப எந்த தைரியம்? ஆனா உண்மையிலங்க எனக்கு இருதயத்துல கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு வேவரிங் கூட வரல. கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார் எனக்கு தெரியும். அதுக்கு நீ யாருக்கா ஜெபிக்கணும்? முதல்ல எங்க வர அங்க ஜெபி. அவங்கள பிளஸ் பண்ண, அவங்க உன்னை மைண்ட் பண்றாங்க பண்ணல, அது ரெண்டாவது பட்சம். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அது. அந்த பாத்திரம் நிரப்பணும். நீ இருக்கிறது ஆசீர்வாதம்னு உன் முதலாளி சொல்லணும். அப்பதான் நீ அடுத்த முதலாளி. எத்தனை பேர் புரிஞ்சுது? முதலாளி ஆகணும்ன்றவன் புரிஞ்சிருப்பான். முதல்ல முதலாளி ஆகிறவன் யாரா இருக்கணும்? நல்ல தொழிலாளியா இருக்கணும். அப்பதான் நீ அடுத்த முதலாளி, அடுத்த தலைவன், அடுத்த நீ நல்ல தொண்டனா தான் நல்ல தலைவனா மாற முடியும். அப்படின்னா நல்ல தொண்டன் என்ன செய்வான்? தலைவனை மதிப்பான், கீழ்ப்படிவான். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாகல. அதிகாரங்கள் தேவனால் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. கீழவசனம், ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், பாருங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நாமத்துக்கே எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினேன்னா என்ன, தண்டனை என்ன? நீயும் முதலாளியை மதிக்கலனா முதலாளி என்ன செய்வாரு? இந்த பிசினஸையே நான் வந்து க்ளோஸ் பண்ண போறேன். பாருங்க, இந்த ஐடி ஜாப் எனக்கு 2 பேர் என்ற ஜெபிக்க வந்தாச்சு. பெரிய சம்பளத்தில் இருக்கிறவங்க ஜாபை விட்டு தூக்க போறாங்க. அண்ணே என்னன்னே செய்வீங்க? என்னன்னே செய்யறது? நான் சொல்றேன், இந்த பூமியில தேவன் உனக்கு இல்லாம நீ இந்த பூமியில இருந்தேன்னா, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனினா எல்லாரும் தெரியும், இல்ல பெரிய சம்பளம் இல்லையா? நான் சொல்றேன், சாஃப்ட்வேர் கம்பெனியோட நேச்சர் சொல்றேன், 2 வருஷம் தான் உன் வேலையை வச்சிருப்பான். 2 வருஷம் கழிஞ்சு நீ அப்டேட் ஆகுறியே இல்லையோ, அவன் கம்பெனி அப்டேட் ஆகும். அவன் கம்பெனி அப்டேட் ஆகும்போது உன்னை பார்ப்பான். நீ அவனுக்கு எலிஜிபிள்னா வச்சிருப்பான், இல்லைன்னா வெளியே ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ரூல்ஸ் இருக்குங்க. அதுக்கு சில ப்ராசஸ் கவர்மெண்ட் கொடுத்து டக்குன்னு தூக்கிடுவாங்க. ஒன்னும் செய்ய முடியாது. நீ எந்த கொடியும் பிடிக்க முடியாது. நீ அதுக்குள்ள அப்கிரேட் ஆயிரணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நாமத்துக்கே. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே. பாருங்களேன், நீங்க தேவனுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு எதிராக நிக்கிற, உனக்கு கொடுக்கப்பட்ட மனுஷர்களுக்கு, முதலாளிக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு, கொடுக்கப்பட்ட பாசஸுக்கு, கொடுக்கப்பட்ட தேவ மனுஷனுக்கு உனக்கு ஊழியம் பண்ணவங்க எதிர்த்து நின்னா தண்டனை. அல்லேலூயா. ஏதோ குத்தி சொல்றான் போல, நானும் அதுல உட்படுறேன் சாமி, அதனால சொல்றேன். ஹல்லேலூயா. தங்களுக்கு தாங்களே ஆப்பு வச்சுடுறாங்க. எப்படி? தனக்கு தானே ஆப்பு வைக்கிறதுக்கு சமம்ன்றது. அப்ப அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து. ஏன் நான் சொல்லட்டுமாங்க, கிறிஸ்துவுக்கு நீங்க கைண்ட்லியா கீழ்ப்படுறீங்க, எல்லா வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்கன்னா தேவனுக்கு பயந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப தேவனுக்கு நீங்க பயந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாருக்கும் மரியாதையை கொடுப்பீங்க. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. சின்னவனானாலும் பெரியவனானாலும், உயர்ந்த ஜாதி சார்ந்த ஜாதின்னு, அந்த இவன் கருப்பு வெளுப்பு கட்ட குட்டை கிட்ட இதெல்லாம் உனக்கு பார்க்க முடியாது. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. யார தெரியும்? இவர்கள் எல்லாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர், அன்பு என்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், சகலவரை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரால் அன்றி ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வரல. அதனாலதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாரத்தை எதிர்த்து நிக்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருது? என் வார்த்தைக்கு நீ எதிர்த்து நிக்காதேன்னு சொல்லுது. என் அதிகாரத்துக்கு எதிர்த்து. இப்ப நான் சொல்ல, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்குனது யாரு? சரி,
வானம் உங்களுக்கு கீழ்ப்படிதா? பூமி உங்களுக்கு கீழ்ப்படிதா? மழை பெஞ்சா நனையிறீங்க, வெயில் அடிச்சா வெயில் படுது. இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? முடியுதா? ஏன் முடியல தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உண்டாக்கின எல்லாம் உனக்கு கீழ்ப்படியும். புரியுதா? வியாதியை பார்த்து, வியாதி இருக்கிறவனை பார்த்து வியாதியே வெளியே போ அப்படின்னு சொன்னா போகுதுன்னா ஏன் போகும்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய எவ்வளவு கீழ்ப்படுகிற? வசனம் சொல்லுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது யார் சொன்னா? கர்த்தர். அப்ப நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படி. வார்த்தை கீழ்ப்படிச்சா யாரை கனம் பண்றீங்க? தேவனை. தேவனை கனம் பண்றதெல்லாம் உனக்கு என்ன வருது? அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். அது எவன் தடை பண்ணாலும் நிற்காது, யார் தடை பண்ணாலும் அது நிற்காது. அப்ப அதனால தாங்க அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது. வசனங்கிறது என்னது? ஒரு அதிகாரம். வசனங்கிறது என்னதுங்க? நான் ஏன்னா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கரெக்டா எனக்கே தான் பேசுவேன். இப்ப பாருங்களேன், வியாதி எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது? அது பிசாசனுடைய அதிகாரம். பிசாசனுடைய ராஜ்யம் எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்குது? எல்லாம் வானத்தையும் பூமியை உண்டாக்குனது யாரு? நரகத்தை உண்டாக்குனது பிசாசா? இந்த செதல் கூடு வைக்கும் போதீங்களா, அது வீடை நீ வைப்ப, அது சைட்லோடு ஒண்ணு, அது மாதிரி பிசாசு அப்படி வச்சானோ? இல்ல நரகம் யாருக்கு உண்டாக்குனது? பிசாசுக்கு. அதை யாரு உண்டாக்குனது? ஏங்க நீங்களே தோண்டுவீங்களா குழிய? பிசாசே தோண்டுவானா? நான் விழுறதுக்கு பிசாசா போடுறதுக்குன்னு தெரிஞ்செடு தேவன் உருவாக்குனது நரகம், அவர் உருவாக்குனது. இது எல்லாமே யாருக்கு ஆளுகை கீழே இருக்குது? தேவனுடைய ஆளுகை கீழே இருக்குது. இப்ப நான் சொல்றேன், ஒரு காய்ச்சல் வருது, ஒரு ஃபீவர் வருதுன்னு வைங்களேன், அது எங்கிருந்து வருது? எந்த அதிகாரத்திலிருந்து வருது? பிசாசனுடைய அதிகாரம். பிசாசனுடைய நரகம் இல்லையா? காய்ச்சல்னா என்னது? நரகம் தான். நரகம்னா என்னது? உங்களுக்கு சொல்லி தந்தாங்க, நரகம் அட்டை பூச்சி புழு இருக்கும், அங்க பயங்கர தீ இருக்கும். அப்படி இல்லைங்க, அங்க காய்ச்சல் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? சளி இருக்கும். பூமியில் உனக்கு எது உண்டாகுதோ அது அங்கே இருக்கும். சளி பிடிச்சிட்டே நடக்கிற கடைசி வரைக்கும் அப்படின்னு அங்க இருப்ப, அந்த ஏரியாவுக்கு போவ. நிறைய பேர் நினைச்சாங்க, இங்க சளி பிடித்தாலும் கர்த்தருடைய கிருபையினால நான் அங்கே சளியோடு போலும். வந்துடப்படாது. மாஸ்க் போட்டு வரலாமா? ஒரு மயிரும் வேண்டாம், ஓடிடு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள் தான். ஆனா நான் பலவீனமா இருந்தாலும் என் தேவன் சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதை ஏற்றுக்கொள்றது ஏன் வேலை? அது வராத வரைக்கும், ஒருவேளை அது காலதாமதம் ஆகுதா, வியாதி வந்து காலதாமதம் ஆகுதா, இல்ல திரும்ப திரும்ப வருதா, ஆண்டவரே திரும்ப திரும்ப வர்ற அளவுக்கு என் இருதயம் அவிசுவாசத்துல இருக்குதுப்பா. சத்தியம் தெரிஞ்சாதான் தெரியும். திரும்ப திரும்ப ஒரு வியாதி உனக்குள்ள வருதுன்னா, நீ ஏதோ ஒரு இடத்துல அந்த வியாதி வர்றதுக்கு உன் இருதயம் அவிசுவாசப்படுகிறது. அதாவது சத்துரு வருவதற்கு வழி. நம்ம யாருமே ஏசப்பாவை யாராவது மதிக்காம இருப்பாங்களா? சர்ச்சுக்கு வராதவனே இதுதான் இயேசு சுவாமினா கண்டிப்பா உங்களை விட அதிகமா என்ன செய்வான்? சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான் தானே. ஆனா அவனுக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. சத்தியம்னா என்ன? உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம், அதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? ஆசீர்வாதம். இப்ப ஆசீர்வாதம் உனக்கு தெரியாததுனால உனக்கு சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு தான் தெரியுது. எது தெரியுதோ அது உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஓ அப்படியா? இல்ல இந்த கொரோனா பிடிச்சவனுக்கு எல்லாம் எப்படி பிடிச்சது? கொரோனா பயந்தானே பிடிச்சது. பயத்தினால கொரோனா பிடிச்சது. பயத்தினால செத்தானுங்க. பயத்தினால இன்ஜெக்ஷன் போட்ட. இன்ஜெக்ஷன் போடாதவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள். பயத்துல நம்ம எல்லாம் ஒரு கட்டாயத்தின் பேர்ல போட்டோம் இல்லையா? இப்ப நான் வந்து ஒர்க் பண்ண, எனக்கு நீ உள்ள ஏறணும்னா என்ன செய்யணும்?
போகணும். ஓகே. ஆனா ஆண்டோட பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க நம்புறீங்க இல்லையா? எதனால நான் பிழைப்பேன்? அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். எனக்கு இது இல்ல என்னை காப்பாற்றும், என் தேவனுடைய உடன்படிக்கை, அவர் சொன்ன வார்த்தை என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க அவருக்கு எதிர்த்து நிக்கிறீங்கன்னா வார்த்தையை கேட்காம இருக்கிறதா எதிர்த்து நிக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லட்டுமா? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் தருவார். எப்படி? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குங்க. ஆனா எப்படி கிடைக்கும் தெரியுமா? அவர் சொன்னதை கரெக்டா அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவரை மதிக்கிறேன்னா அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், உலகத்துல புரியுறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் சொல்லிருக்கா? அவர் சொன்னார், நான் 5 பைசாய்க்கு உனக்கு வழி இல்லைனாலும் நீ நம்புனேன்னு வச்சுக்கோ, அவரை மதிக்கிறேன்னு அர்த்தம். அவரை மதிக்கிறேன்னா அதுக்கு கீழே இருக்கிற பணம் உன்னை மதிக்கும். எல்லா கவனமும் அவர் உனக்கு ஏற்படுத்தின எல்லாம் உன்னை வந்து மதிக்கும். நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளா உன்னை தேடி 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 வந்து உன்னை தொடர்ந்து உன்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் தன்னுடைய அவர் நியமித்த காரியத்துக்கே என்ன உனக்கு நியமித்திருக்கிறாரு? சுகம். உனக்கு நியமித்திருக்கிறது சந்தோஷம். உனக்கு நியமித்திருக்கிறது சமாதானம். உனக்கு நியமித்திருக்கிறது கொள்ளை பொருட்களால் உன்னை ஆசீர்வதித்து நிரம்பி வழிய வச்சு பறைய பிள்ளை பொங்கி ஒளிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு. அப்படி காட்டுறதுக்கு தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்க எல்லாத்தையும் உனக்காக நியமித்திருக்கிறார். அவர் நியமிச்சிருக்கிறத நீ எதிர்த்து நிக்கிறேன்னா நடக்கட்டு. எப்படி சொன்னாரு? நடக்கும். எப்போ? இப்ப நடக்கும். அது யார் ஒரு அவசரம்? இன்றைக்கே செய்வேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். 2 நாள் தாண்டி தருவேன். 2 நாள் இருக்குல்ல, ரெட்டிப்பா இருக்கணும். இன்றைக்கே தருவேன். உனக்கு விசுவாசிக்க கூடுமானால் இப்ப இந்த செகண்ட். ஹல்லேலூயா. உனக்கு விசுவாசிக்க கூடும்னா எப்படி பாரு, இதெல்லாம் தகரெல்லாம் உடைஞ்சு தங்க என்ன செய்யும்? மழையா கொட்டும். ஹல்லேலூயா. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுது. அது நடக்குமா? உங்க இருதயம் என்னன்னா கேட்கறது வரைக்கும் கேட்கறீங்க, உள்ள போய் போகலையே. தங்கம் இது வரைக்கும் வருது, இப்படி போகுது. அடுத்து கிராஸ்ல தங்கம் எப்படி வருது? இப்படி வந்து சிலருக்கு எல்லாம் எப்படி போகுது? மூக்குக்குள்ளோடைய கிராஸ் ஆகி இப்படி போகுது. நல்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் போடு ஒரு ப்ளோக்கை போட்டு விட்டுருணும். காதுள்ளவன் சத்தியம் உரைக்கப்படும். காது உள்ளவர்கள் அப்படி உள்ளவன் சிங்குலர். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம புத்தி எப்படி தெரியுமா? எப்படி புத்தி? வெள்ளையும் போட்டு ஒரு ஆள் நின்னா அவரை பார்த்து ஒரு ஆள் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நம்மளை வணங்கணும், யாருன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு சைஸ்ல நிற்பாரு. அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே போறது. எப்படி? அது வரைக்கும் நேரம் வந்து அந்த பிச்சைக்காரன் மாதிரி நிக்கிறவரை பார்த்துட்டு இப்படி போடுறது. ஹலோ, நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இப்படிதான் போறோங்க. சபையை விட்டு தூரமா போறோம். ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளல. டேய், ஆண்டவர் ஒன்ன சொன்னார்னா அதை உன் இருதயம் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீ தேவனையே கனப்படுத்துறன்னு அர்த்தம். அவரையே நீ கனப்படுத்துறன்னா அவர் உன்னை கனப்படுத்துறதுக்கு கொடுத்த இந்த நுச்ச ஆசீர்வாதங்கள், இந்த நுச்ச சந்தோஷம், அதெல்லாம் அவருக்கு இதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அனுபவிக்கின்ற சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரே வந்து உனக்கு சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் சகாயத்தை விட்டு நான் வந்துட்டார்ல, முதல்ல அவரை ஏற்றுக்கோ, வசனத்தை ஏற்றுக்கோ, மற்றதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், தங்களுக்குள் தாங்களே ஆண்டவர் பேசினாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் உண்டாகும். உன்னை கனம் பண்றவன கனம் பண்ணுவேன்.
ஹல்லேலூயா. என்னை பாரு யோகம் வரும்னு நான் சொல்லல, ஆனா எனக்குள்ள இருக்கிற வார்த்தையை கனம் பண்ணு. அது அவரு, நான் கிடையாது. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளனா தண்டனைக்கு தப்பிப்ப. உனக்கு குறைவு இருக்குன்னா தண்டனை, இல்லன்னா தண்டனை. வியாதி இருக்குன்னா ஒரு தண்டனை, பிரச்சனை இருக்குன்னா தண்டனை, சமாதானம் இல்லன்னா அது ஒரு தண்டனை. அந்த தண்டனை கொடுக்குது பிசாசு. அப்ப அதுக்கு நீ எப்படி கீழ்ப்படிவ? ஏங்க வியாதி வருதுன்னு அசால்ட்டா சொல்றோம் இல்லையா? ஒரு குரூப் காலத்தை வருவான், ஒரு பாஸ்டர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றான். ஒருத்தன் வியாதி வராது என்று சொன்னார், அப்பனுக்கு வியாதி வந்திருக்கு என்று சொல்லுகிறார். இவரும் அட்மிட் ஆயிருக்கு. ஏய், எங்கடா இருக்கீங்க? தயவு செய்து இந்த யூடியூப்ல இந்த கமெண்ட் பண்றவன பார்க்காத, பொல்லாத வைரஸ் உள்ள யாரும். பென்ட்ரைவ் பார்த்துருக்கீங்களா? பென்ட்ரைவ் பார்த்துருக்கீங்களா? அது இல்லையோ, இந்த பென்ட்ரைவ் ஏதாவது ஒரு வைரஸ் கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு திரும்ப கொண்டு போட்ட முடிஞ்சு. இல்லையா? ஆமா, இப்போ பாருங்களேன், இது வாங்கி எவ்வளோ, ஒரு வருஷம் கூட ஆகலை. அதை பார்த்துங்களா, திரும்ப அது ஓஎஸ் எல்லாம் மாற்றி கண்ட கழிதெல்லாம் உள்ளே ஏறிடுச்சு பாருங்க. ஏறிடும். கவனமாக இருந்தால் கூட உள்ளே ஏறிடும். கவனமாக இருந்தாலே உள்ளே ஏறுது பாருங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டாலே அழுக்கு ஏறுது. ஏறுதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டதை கடியதை உள்ள எடுக்கக்கூடாதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, தேவ வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா தண்டனை வருங்க. நீங்க நினைக்கிறீங்க தண்டனைன்னா நரகத்தில் கொண்டு போடுவாரு. இல்லைங்க, இங்கே நரகத்தை அனுபவிச்சிருவீங்க. சந்தோஷம் இருக்காது. பணம் இல்லாதது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பணம் இருக்கிறது மாதிரியே உங்க இருதயத்தை நிரப்பி வச்சிருப்பாரு. பணம் வரும்போ காரியம் நடக்கும், அது வேற. பணம் இல்லாத போதும் காரியம் நடக்கும். சரீரம் பலவீன மாதிரி இருக்கும், ஆனா உன் உள்ளத்துல அப்ப சரீரத்துல பலவீனம் வராது. உன் உள்ளத்துல ஜீவ ஊட்டு புறப்பட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை மாத்திரம், உன் சரீரத்தை மாத்திரம் இல்லை, உன்னை சார்ந்தவங்களே நிரப்பிடும். ஹல்லேலூயா. அதனால தண்டனைக்கு என்ன செய்யுங்க? தப்பித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனம் உங்களை புடமிடுதா? வசனம் உங்களுக்கு, வசனத்தை நீங்க கேட்குறீங்கன்னா, வசனம் புடமிடப்படும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. 3வது வசனம் போடுங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். பாருங்க, அதிகாரி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உலகத்தின் அதிபதிகள் உங்களுக்கு விரோதமான காரியங்கள், உங்களுக்கு விரோதமான கிரியைகள் உங்களுக்கு செய்யலாம். ஆனா செஞ்ச என்ன செய்யுங்க? ஏன்னா அது துர்க்கிரியை. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? துஷ்ட கிரியை ஏன் வருது? ஒரு ஆள்கிட்ட துஷ்ட கிரியை ஏன் வருது? துஷ்ட கிரியை எப்படி வருது? ஒருத்தன் துஷ்டனா ஏன் இருக்கான்? அவனுக்கு சத்தியம் தெரியாது. அவன் சத்தியத்தின்படி ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் துஷ்டன். முதல்ல யாரு? கள்ள. அடுத்து என்ன ஆவான்? மற்றவர்களை திருடுவான். அப்ப அவன் துஷ்டன் அர்த்தம். புரியுதா? பாருங்களேன், அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால், உலகத்தின் அதிகாரத்தை சொல்லுது, உலகத்தின் அதிகாரிகள், உலகத்தின் பயங்கரவாதிகள், பிசாசுக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானா நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவனுக்கு விரதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் கோபாக்கனை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அப்ப யார் உங்களுக்கு நன்மை செய்கிறது? உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரன். யாரு? நான் ஒரு ஊழியக்காரன். உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்? கழுத்தா இருக்கிறதுக்கா?
சும்மா அறுத்துட்டே இருக்காரு, நிறுத்த கொஞ்சம் ஏமாட்டாரு. எப்படி வா பைப்பில் வெள்ளம் வந்துட்டே இருக்கும், எப்போ அரை மணிக்கூரில் தீந்துடும், வேகமாக பிடிப்போம். எப்படி அரை மணிக்கூரில் தீந்துருமோ, வேகமாக பிடிங்க. எவரோ டபரா வச்சிருக்கீங்களா? வேற டபரா இருக்கிற டபரால எல்லாம் நிரப்புங்க. நிரப்புவீங்களா? சரி, வாரத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும், எப்படி நிரப்புவீங்க? சிலர் வாரத்துக்கு 2 முறை வந்து பிடிச்சிக்கிறீங்க, சிலர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் பிடிச்சி. அப்படி எப்படி பிடிக்கிறீங்க? வாரத்துக்கு ஒரு முறை பிடிக்கிறவர்களே கேளுங்கள், எப்படி பிடிக்கணும்? மீதமுள்ள எல்லா நாளுக்கு சேர்த்து நீ தண்ணி பிடிக்கணுமா இல்லையா? ஹலோ, என்னாச்சு? பிடிக்கணுமா இல்லையா? உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நான் யாரு? எதை செய்யறது கொடுக்கிறாள்? ஒரு தேவனை நம்பி இருக்கிற, தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். சரியா? நீ தீமை செய்தால் யாருக்கு முன்ன? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்ன. ஏன்னா ஊழியக்காரன் எதுக்கு என்ன பண்றான்? தேவனுடைய வசனத்தை போதிக்கிறான் இல்லையா? அப்போ பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. பட்டயம் என்னது? வசனம். தேவ ஊழியக்காரன் என்ன செய்வான்? வசனத்தை உனக்கு காட்டுவான். பிடிச்சு என்ன செய்வான்? கத்தி எதுக்குங்க இருக்கு? கத்தி எதுக்கு இருக்கு? மாம்பழத்தை மட்டும் வெட்டுறதுக்கா? சின்ன ஒரு கேடு இருக்கும், அதை என்ன செய்வீங்க? நோண்டுவீங்களா? நோண்டுவீங்க தானே? அது மொத்தத்தில் எப்படி சாப்பிட்றது இல்லையா? லைட்டாக அப்படி அறுத்துட்டு இப்படி பார்ப்பாங்க. இந்த மாம்பழம் பார்த்துருக்கீங்களா? மாம்பழம் டேஸ்டா இருந்தாலே அங்க ஏதாவது ஒரு கேடு இருக்கும், ஒன்னு என்ன செய்வீங்க? நோண்டி தள்ளுவீங்கல்ல. அப்ப கத்தி எதுக்கு? நீ சாப்பிட்றதுக்கும் சரி, உனக்கு சாப்பாட்டுக்குள்ள விஷமா போகாம கெட்டு போயிருக்குல்ல, அதை நோண்டி தள்ளுறதுக்கு தான் வசனம். வசனம் ஆசீர்வாதமா இருப்பேன், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நானும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி விட்டா மறு மாசம் அப்படியே வர்றது. ஏன்? ஏன்? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க பெற்றுக்கொண்ட வார்த்தை நீங்க சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இல்ல, சாப்பிட்றதுக்குள்ள ஏதாவது இருந்தா அதையும் நோண்டணும், திரும்ப வர்றத கேடுகளை வெட்டி தள்ளிட்டு நல்லதை எடுக்கிறதுக்கு தான் வார்த்தை. வார்த்தை வந்து உன்னை புடவிடும். உனக்குள்ள பாருங்களேன், இப்ப ஒரே வார்த்தை சொல்றேன், சிலருக்கு மனசுல ஒரே வார்த்தை சிலருக்கு சந்தோஷமா இருக்கும். பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்லாதவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பொய் லைட்டா சொல்லுவங்களுக்கு. அப்படின்னா உனக்கு என்ன இருக்குது? அந்த வார்த்தை, அந்த பட்டம் என்ன செய்யுது? உன்கிட்ட இருக்கிற குறைவை என்ன செய்யுது? நோண்டி வெளியே தள்ள வருது. நீ அதை விடலேன்னு வச்சுக்கோய, அதை உன் இருதயத்துக்குள்ள விடலேன்னு வச்சுக்கோய, கேடாவே இருக்கும் உன் வாழ்க்கை. அந்த குறிப்பிட்ட பகுதியில் ரட்சிப்பு இல்லாம இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம வார்த்தை என்ன செய்யுதுன்னா, வார்த்தை சமாதானங்க. தேவ வசனம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வருது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, கனத்தை உயர்வை கொண்டு வருது. ஆனா வரும்போது பாருங்களேன், இப்ப எனக்கு தேவன் சொல்றாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு உனக்கு பிள்ளையை தருவேன் சொன்னாரா இல்லையா? பிள்ளைகளை தருவேன்னு சொன்னாரு. சாராள்கிட்ட என்ன சொன்னாரு? அதை தானே சொன்னாரு. ஏன் அவன் மட்டும் ஏற்றுக்கொள்ளல? எனக்கு இல்ல தெரியும், கர்ப்பமே இல்லை, பிள்ளைகளை தருவார். எப்படி பிள்ளைகளை தருவாரா? ஓய், அந்த பண்ண என்ன கட்டிண்டு போட்டு எப்படி அந்த பண்ண என்ன கட்ட ஆளு கொஞ்சம் கொள்ளலாம், நல்ல அறிக்கா இல்ல போ கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடிச்சுதான் அவளுக்கு புரியுது. கட்டி கொடுத்த பிறகு எப்படி மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்தா, இவ மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்தவளாக்க சாராள். உங்களுக்கு எல்லாம் அம்மா, ஜாதிகளுக்கு தாய். இலை அவளுக்கு தேவன் அனுப்பின வார்த்தைய அன்னைக்கே பற்றி கொண்டான இதெல்லாம் வந்திருக்காது.
உன்னை ஜாதிகளுக்கு தாயா வைப்பேன். உங்களுக்கு கர்ப்பமே இல்ல, செத்து போயிருந்தது. 65 வயசு கிழவிய பார்த்து சொன்னா அவருக்கு கொஞ்சம் போதும் வேண்டாமா? எப்படி இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு போதும் வேண்டாமா? சொல்லுவாதுன்னு சொல்லிண்டாங்க போவாரு, காரியம் நடக்கணும் இல்லையா, பக்கனையா சொல்லியாரு. நிறைய பேர் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறது. சாராள் இப்படிதான் கேள்வி கேட்டா. சாராள் கேள்வி கேட்டா, ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை உனக்கு சொன்னார்னா அது உன்னை புடமிடப்படும். உன்னை புடமிடப்படும்படி ஒப்பு கொடுத்தேன்னா அந்த பட்டயம் என்ன தெரியுமா செய்யும்? உனக்குள்ள இருக்கிற கேடுகளை முதல்ல நோண்டி வெளியெடுக்கும், உன் அவிசுவாசத்தை நோண்டி வெளியெடுக்கும். ஆண்டவரையே நீ கரெக்ட் பண்ண போறேன்னா ஆபத்து. ஊழியக்காரனை கரெக்ட் பண்ண போறேன்னா ஆபத்து. ஊழியக்காரன் செத்து போவேன்னு சொன்னானா? செத்து போவேன்னா சொன்னா ஆசீர்வாதமா இருப்பேன். ஆனா ஆசீர்வாதமா இருக்கணும்னா இத கேளு, இப்படி பண்ணு, இப்படி செய் அப்படின்னு வார்த்தைய கத்தி, பேனா கத்தி, அருவாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு தேவையான பட்டயத்தை தேவையான ரூபத்தில் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான். ஊழியக்காரனு கேட்கறதுக்கு முடியாது. கேட்கிறேன்னா ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், எனக்கு 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 சரீரத்துல பாருங்களேன், நான் போய் ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கை இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, இப்படி இருக்குது. நீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன போதெல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்க. நானே இடையில விழுந்தேன். பிரதர் கேட்கறது, எங்கேயாவது அடி வேற எங்கேயாவது பட்டுதா? எனக்கே டவுட், உறிஞ்சு பார்க்கவும் முடியாது. கடமைகள் பெருசா இருக்கு. என்னாலும் ஒரு கேப் கிடைச்சு, ஒருவேளை குழப்புக்கு வேற ஏதாவது குழம்பிடப்படாதுன்னு பண்ணி பார்த்தா, அப்பா கத்தாவே சோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், உனக்கு பாடியில இந்த உள் பகுதியில என்னமே பார்க்காம வெளியில இருக்கிற கை கால் மட்டும் சரி பண்ணா கொஞ்ச நாள் கழிஞ்சு உள் காயத்தை கண்டுபிடிக்காமல் இருந்தால் அந்த காயம் உன்னை கேடாக்கி உன் உயிருக்கு விரோதமாய் மாறும். வசனம் ஒன்று வருதுனா, வசனம் எழுதப்பட்டதென்றால் it is the power and authority over your whole life. Hallelujah. உன்னுடைய முழு வாழ்வுக்கும் அந்த வார்த்தை கனம் உள்ளது. அது உனக்கு வேலை செய்யும். உனக்கு இன்னைக்கு அது தேவைப்படாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அந்த வசனம் உனக்கு தேவைப்படும். ஒரு நாள் அந்த வசனம் உன்னை புடமிடப்படும்படி, உன் வாக்கியம் மாற்றும்படி, உனக்கு வருகிற பிரச்சனையை எதிர்த்து நிற்க சவாலாய் அந்த வார்த்தை நிற்கும். ஆகையால் வார்த்தைக்கு எதிராக நிற்காத, அது உனக்கு தண்டனையை கொண்டு வரும். டாக்டர் உன்னை பரிசோதிக்கும் போது கேட்பாரு பாருங்க, ஆக்சிடென்ட் எங்க வலிக்குது, தலையில வலிக்குதா, இங்க வலிக்குதா, வயர்ல வலிக்குதா, காலில் வலிக்குதான்னு கேட்பாரு. நீ சொல்லணும், எங்கெல்லாமோ வலிக்குது. மொத்தத்துல சில பாட்டிங்க சொல்லுவாங்க, பாத்திரிக்கையில அனுபவம். ஒரு பாட்டிங்க எல்லாம் போய் டாக்டர் முன்ன செஞ்சா மொத்தம் வலின்னு சொல்லுவாங்க. எப்படி? மொத்தம் வலி தான், ஃபுல் செக்கப். ஹல்லேலூயா. நான் சுமார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு பைக்ல இருந்து போறேன். இந்த பம்மா இருக்குல்ல, பம்மத்தில் போகும்போது சினிமா பார்க்க போனது. எப்படி சந்தோஷமா போறோம், சந்தோஷம் பொங்குதே. போனா சினிமா தியேட்டருக்கு டைம் ஆகி தான் போறோம், ராத்திரி உல்லாசமா போறப்போ ஃப்ரெண்டில் ஒருத்தன் போறான், அவன் போயிட்டான். பேக்கில் நானும் என் ஃப்ரெண்டும் போறோம். ஒரு 30 அடிக்கு அப்புறம் ஒரு பாட்டி இப்படி குறுக்கே சாடிச்சு, அப்படியே குறுக்கே சாடி உட்கார்ந்தாங்க. 30 அடி கேப்புங்க. ஊரெல்லாம் கூடிச்சுங்க. கூடி ஐயோ ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? எங்க சினிமா கனவும் போச்சு. அங்க போய் என்ன தெரியுமா சொன்னாங்க, நல்ல காலம் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இல்ல சிடி ஸ்கேன், ஆரை, பூரை, கீரை, பூரைன்னு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த அம்மா எனக்கு மொத்தத்துல செக் பண்ணுங்க, பயங்கர இடி. எனக்கு இடியே விழுந்தது. 30 அடிக்கு இந்த பக்கத்துல நின்ன நாங்க, நீ எங்கே விழுந்திருக்க? பாத்தியலா? இலவசமா கிட்டுதுன்னா மொத்த செக்கப்பும்
ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு செக்கப் பண்ண அப்படின்னு தோணணும், நல்ல காலம். அதுவும் வேற பிசினஸ் டாக்டர்னு வச்சுக்கோங்க, மொத்த செக்கப் எடுக்கணும் 2,50,000 சொத்தை தான் வைக்கணும். புரியுதா? மாம்சத்துல உனக்கு இந்த புத்தி இருக்குல்ல, தேவ வசனத்துக்கு உன்னை புடமிடப்படும் ஒப்புக்கொடு. மேபி இன்னைக்கு நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், நாளைக்கு இம்பர்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீ சில காரியத்துல கெட்டிக்காரத்தனமா இருப்ப, நாளைக்கு அங்கதான் பிசாசு உனக்கு வெட்டு வைப்பான். நீ தேவனுடைய வசனத்தை அவமதித்தால். நான் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறேன், தாழ்மையாய் பேசுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு பலனை தருவதும் கண்டிப்பா கண்டிப்பா அது பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு நன்மையை வாரி கொடுக்க எனக்கு தெரியும், என் தேவனுக்கும் தெரியும். ஆனா அந்த நன்மை உன்னிடத்தில் இருக்குமா? It can multiply. அது பெருகுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆசீர்வாதம் பெருகும். Here so many people have a blessing, but there is no multiply. நிறைய விட்டு ஆசீர்வாதம் இருக்கு, பிழைப்புக்கு வழி இருக்கு, ஆனா பெருக்கம் இல்லை. சகோதர சகோதரிகளே, அப்படியே இருக்கிறாங்க. கேட்டா பெரிய தெனாவட்டம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீ தான் இப்படி இருக்கிற. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். You don't be master. Word is a master. Word is a supreme power and authority. வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. அது எந்த மனுஷனையும் மாற்ற வல்லமை உள்ளது, எந்த மனுஷனையும் ஒளிப்பிக்கிற வல்லமை உள்ளது. உனக்கு மேல எப்ப வேணாலும் இருள் வந்து விடலாம், ஆனா இருள் வராமல் பாதுகாக்கவோ வந்த இருளை பார்க்கவும் வார்த்தையினால் கூட. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருள் வந்த பிறகு ஊதி தள்ளுறாள் இல்ல, வர்றதுக்கு முன்னாடியே வேலை அடைக்கிறவங்க. நான் சொல்றேன், தேவ வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டனா ஒரு லைட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு அர்த்தம். லைட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருள் வராது. ஹல்லேலூயா. ஒரு எழுத்து ஆகிலும் உறுப்பாகிலும் புள்ளி கூட தப்பாதான், புள்ளி கூட தப்பாதுன்றாரு. நீ அசால்ட்ட வார்த்தையை விட்டுருவியா? விட்டுறாத, எடுத்துக்கோ. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கோ. எப்படி? வசனம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கோ. வசனம் உன்னை கொல்ல வராதுங்க, வசனம் உனக்கு வாழ்வை கொடுக்க வர்றது. வாழ்வை கொடுக்கிற வர்றது. இது அப்படி இல்லையே, இது இப்படி, இது இப்படி இல்லையே, இப்படி தாழ்ந்து போயிருக்கலாமே, இவரு கொஞ்சம் மூஞ்சிய சிரிச்சிட்டு சொல்லிருக்கலாமே. ஏன்னா சிரிக்கிறது இல்லையா? எவ்வளவு சிரிக்கிறேன், எவ்வளவு நலியடி அடிக்கிறேன். இறங்குறேன்னா கீழே. நான் இப்போ காமெடியில் எனக்கு இப்படியெல்லாம் கண்டென்ட் கடக்கடா பேசிட்டு போகலாம், ஆனா உங்களுக்குள்ள இறங்குதான் மேட்ரு. அல்ல எப்படி யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு எப்படி வந்தா என்னடா சம்பவம் உள்ள இறங்குதா? அல்லேலூயா. நான் அதுக்கு எவ்வளவு வேணாலும் கீழே போவேன், மொக்க காமெடி அடிப்பேன், ஆனா என் பிள்ளைகளுடைய முகம் பிரகாசமா இருக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐநா சபையில விட்டாலும் நான் பேசுவேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கும்போது. அங்க உள்ளவங்களுக்கு ஞானத்தை போதிக்கவும் எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மருந்தான ஊழியம் பண்றேன். சத்தியமா சொல்றேன், என் ஞானமோ என்னுடைய திறமையோ ஒண்ணுமே கிடையாது. கத்தர் 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 கத்தர். யூதனுக்கு யூதன் நான் நம்புறேங்க, யூதனுக்கு யூதனா இருக்கணும், கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருக்கணும், ஸ்காலருக்கு ஸ்காலரா இருந்துக்கோ, டவுன் எடுத்துக்கு டவுன் எடுத்தா இருந்துக்கோ, தாழ்மைப்படணும்னா தாழ்மைப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சொல்றேன், தேவ சத்தத்துக்கு கீழே இருக்கிற நீங்க எல்லாரும் சமம். நீ என்ன படிச்ச, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் வார்த்தைக்கு தெரியாது. வார்த்தைக்கு செவி கொடுக்கிறியா, அதை நம்புறியான்னு மட்டும்தான் வார்த்தைக்கு தெரியும். புஷ்குன்னு உள்ள வந்துடும், புஷ்குன்னு உன் வாழ்க்கைக்குள்ள வந்து அது செயலாற்றம் பெறும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்களேன், உனக்கு நன்மை உண்டாகும்படி அவர் தேவ ஊழியக்காரனா இருக்க. நீ தீமை செய்தால் பயந்துரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. ஊழியக்காரன் சும்மா பட்டயத்தை பிடிக்கல. ஹல்லேலூயா. பட்டயத்தை கொடுத்தவர் தான் பிடிக்க வச்சிருக்கிறார். பாருங்க, தீமை செய்கிற மேல் கோபாக்கனை வரும் பண்ணபடி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரரா இருக்கிறார். யாரு தீமை செய்கிறது? பிசாசானவன் தானே. அப்ப பிசாசுக்கு எதிராக தான் என்ன செய்றீங்க? ஊழியக்காரன் என்ன செய்யறான்? வார்த்தையை பிடிக்கிறான். நான் வார்த்தையை பிடிச்சு உங்களுக்கு இப்ப வார்த்தையை பிரசங்கிக்கிறேன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நிக்கிற தீமைய வெட்டி எரிஞ்சு கொண்டிருக்கிறார் கர்த்தர். நான் இப்ப உங்களுக்கு வெட்டி எறிஞ்சிருவேன். ஆனா நீங்க வெட்டி எறும்படி இந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்து நீங்க யுத்தம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாத்தான அறுத்தருவீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உலக ஞானம் உனக்கிட்ட வந்து எவ்வளவு இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது தம்பி. ஜெயிக்க முடியாது தம்பி, முடியாது. ஏன்னா தேவ ஞானம் வேற, உலக ஞானம் வேற. உலகத்துல ஞானம் ஒண்ணு எடுத்துக்கோ, அது உலகத்துக்கு மாம்சத்துக்கு தேவை. ஆனா அந்த ஞானத்தை ரூல் பண்றது, அந்த ஞானத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறது இந்த தேவ ஞானம், வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திருப்பிக் கொள்ளுங்க ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்குன சொல்லலாமா? நீங்களே கேட்பீங்களா? ஏன் இப்படி என்ன உண்டாக்குன? ஏன் இந்த அப்பனுக்கு என்ன பிறக்க வச்ச? ஏன் இந்த அம்மா கேட்டீங்களா? நீங்க எனக்கு மட்டும் இந்த புருஷனை கொடுத்த, எனக்கு மட்டும் இந்த கல்ல தந்தியே, எனக்கு மட்டும் இந்த மிளகாவோ தந்தி எரிச்சுது, எப்படி சொல்றியா? நீ அதை கேட்காத. பட்டயத்தை எடுத்தியா, சொருகி வச்சியா? எடுத்து நீ சொருகி வச்சாலே சத்ருக்கு தெரியும், ஏய் பட்டயம். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை எதிர்த்து ஒண்ணும் கேட்காத. எனக்கு ஏன் இல்ல, அது இல்ல. சத்தியத்தை எடுத்துக்கோ, சத்துருவை வெட்டிக்கோ. ஹல்லேலூயா. பாருங்களேன், திருப்பிக் கொள்ளுங்க வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கேளுங்க, நீங்க எல்லாம் யாரு? யாருன்னு சொல்லுது? யாரை ஏற்றுக்கொண்டதுனால? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதனாலே, இயேசு தமது இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை, பாவம்னா பாவத்துக்குள்ள இருக்கிறது என்னெல்லாம் சொல்றேன், இல்லாமை, குறைவு, சாபம், தரித்திரம், எல்லா நாச மோசங்களும் இந்த உலகத்துல உனக்கு வெற்றி அடைய முடியாம இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி எல்லாவற்றையும் ஆளுகிற, சர்வ லோகத்தை ஆளுகிற, இந்த பூமியில வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் உங்களையும் என்னையும் அவர் மாற்றி இருக்கிறார். இது எப்படி வருதுன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு. அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருக்கிற நீ தான் ராஜா. நான் ராஜா. ஹல்லேலூயா. இப்ப யார் தெரியுமா ராஜா? யார் ராஜா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர் ராஜா. அப்பனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவ இந்த பூமியில ராஜா. ஆவிக்குரிய உலகத்திலே ராஜா. அதுதான் ஆசாரியன். நீங்க எல்லாரும் 2 ராஜாக்கள். மேலே ராஜா, கீழே ராஜா. ஆவியிலே ராஜா, மாம்சத்திலே ராஜா. அதுதான் ஆவியில ஆசாரியன், மாம்சத்துல ராஜா. ராஜானா வேற ஒண்ணு இல்லைங்க. ராஜானா நீங்க நினைக்கிறீங்க அப்படியே கிரீடத்தை வச்சு இப்படி வாழ வச்சுட்டு அப்படி ஒரு சேர்ல மேலே இருக்கிறதா ராஜா. அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில இந்த செகண்ட் நீ நினைக்கிற காரியம் உனக்கு வாய்க்கும் என்கிற பூரண நம்பிக்கையோட தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேனா நீ ராஜா. அது உனக்கு வந்து சேரும். அது உன்னை விட்டு விலகாது. அது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும்
It is coming. It is overtake you. நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். ஏன்னா அதுக்கு விதி அது. வார்த்தைய பட்டயத்தை பிடிச்சிருக்கிற உனக்கு கீழா இந்த சர்வ லோகமும் கீழ்ப்படியும். You are the king. எல்லாரும் நினைக்கிறாங்க இதை ஆண்டவருக்கு ஏதோ பாவம், அவருக்கு ஏதோ செஞ்சா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. சபையில வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சோம், வார்த்தை உள்ள இருக்கணும். பட்டயம். தம்பி கிச்சன்ல போய் நீ எப்படி வேலை செய்வ? தங்கச்சி அக்காமார்களே கிச்சன்ல போய் எப்படி வேலை செய்வ? தோசை சுட்டுட்டு வந்தா புருஷருக்கு தலையில ஊத்துவடி. என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? தோசையில கல் இருந்தா போதுமா? மாவு ஊத்துனா போதுமா? கரண்டிக்கு அப்ப அடுத்து வேற ஒண்ணு வேண்டாமா? அடுப்பு வைக்கணும் இல்ல, பத்த வைக்கணும் இல்ல, எல்லாம் குண்டக்க மண்டக்கன்னே சொல்லுது. அப்ப இப்படிதான் நடக்குது போல. ஐயோ அல்லேலூயா. மாவு ஊத்துன பிறகு தீய பத்த வைப்பாங்களாம். சட்டுவம் எடுத்த பிறகு கரண்டி எடுக்கணும். கத்தாவே சோதரப்பா, தோசை பார்த்து தான் சாப்பிடணும் போல. இதெல்லாம் தேவைப்படுதானே? ஒரு கிச்சனுக்குள்ள போன இதெல்லாம் தேவைப்படுதானே? தேவனுடைய ஆயுதம் உன் வாழ்க்கையில உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு தேவனுடைய வசனமாகிய ஆயுதம் உனக்கு வேணும். பாத்தீங்க, நம்மிடத்தில் அன்பு கொடுத்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் அற. பாவங்கள்னா என்னங்க? கொலை செய்யறதா? வியாதி ஒரு பாவம், இல்லாத ஒரு பாவம், குறை ஒரு பாவம், தரித்திரம் ஒரு பாவம், சாபம் பாவம். வெற்றியே அடையாம இருக்கிறது சாபம். நீ எதை செஞ்சாலும் தோத்துட்டே இருக்கிறியா? சாபம். கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு உன்னை கழுவி இருக்கிறேன். அது உள்ள இருந்துன்னா, ஆமா கழுவி இருக்காரு, அதை நீ மதிக்க மாட்ட, அதை எதிர்ப்ப, இருதயம் எதிர்க்கும். அதான் பட்டயம். வசனம் உனக்குள்ள இருந்து எதிர்க்கும். நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. நான் இயேசுவின் பிள்ளை. ஆகையால் தரித்திரம் எனக்கு இல்ல, பாவத்தினால் வருகிற எந்த சம்பளமும் எனக்கு இல்ல. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நான் விடுதலையா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்ப ராஜா. சொல்லுங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டேன்னா? இல்லைன்னா நீ ராஜான்னு போட்டிருப்ப, கீழே கூஜான்னு கிடக்கும். சிலவங்களுக்கு கேட்கும்போது ராஜான்னு இருக்கும், உள்ள ராணி. அல்லேலூயா. ராஜா. சொல்லுங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டா மட்டும், வசனத்தை ஏற்றுக்கொண்டா மட்டும் ஆசாரியன். அல்லேலூயா. நான் தான் ஊழியக்காரன், நான் தான் ராஜா. ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் 119 எடுங்க. உம்முடைய வார்த்தைகள், சூப்பர், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு, என் வாய்க்கு. இது யார் சொன்னா? நீங்க உங்களுக்கு இப்படி இருக்குதா? தேவ வார்த்தை உங்க நாவுக்கு இனிமையா இருக்குதா? ஆண்டோடைய வார்த்தையை எப்போ சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனா ஃப்ரிட்ஜில் ஒரு கிலோ தேன்குழலை வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு கேட்டை உடைக்கிற அளவுக்கு ஒரு 50,000 தடவை போட்டு அதை உலுக்கி உள்ள போய் எடுத்து சாப்பிடும். என்ன வாய் ஒரு மாதிரி இருக்கு. ஏய், உனக்கு தாகம் எதுல இருக்கணும்? ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருக்கிற தேங்குழல்ல இல்ல. வார்த்தை என் நாவுக்கு இனிமையா. அப்படி இருக்கணுமா? எப்படி வார்த்தை? இது இனிமையா இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தண்டனை வரும். தண்டனை எப்படி வரும்? அத நான் என் வாயால எப்படி சொல்றது சாமி? அது தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது இனிக்கணுமோ? ஓஹோ, சுகர் வராதா? அல்லேலூயா. அறிவின் களஞ்சியங்கள் பெருகட்டும். பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு, பாருங்க எப்படி சொல்ல, எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா அப்படின்றான். என் வாய்க்கு அவைகள்
தேனிலும் தேனிலும் அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? வாயில வச்சு அசை போட்டு சார்ஜாரா இறக்கியிருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் தேவ வசனத்தை சார்ஜாரா இறக்கியிருக்காங்க உள்ள. அததான் இந்த வசனம் சொல்லு, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையா இருக்குது. அதை நாக்கில் போட்ட சோட பண்ணிட்டு வாய் அவை தேனிலும் மதுரமா சவைக்கும்போ அப்படியே சில ஸ்வீட் பார்த்துருக்கீங்களா? போட்டா தெரியாது, அப்படியே ஸ்விங் பண்ணி பாருங்க, அப்படியே மெண்டு பாருங்க, அப்படியே இறங்க பாருங்க. அதுக்கு எதார்த்த ஐட்டம் இறங்குது பாத்தீங்களா? அத மாதிரி வாசனத்தை மென்றிருக்காங்க. ஆனா நமக்கு கொஞ்ச நேரம் குத்த வச்சுட்டு இருக்குது. இடுப்பு வலி பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. நேரம் இல்லை பார்த்துக்கிடுங்க. உன் நேரத்துல இடி விழ அப்ப இடுப்புல வேண்டாமா? அது எனக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே இடியே சொல்லும், ஏற்கனவே அவனுக்கு இடுப்புல இடி விழுந்தான் கிடைக்க இன்னுமே அண்ணு சொல்லியா. எப்படி நரகம் சொல்லும், பின்னும் பின்னும் கேட்கான் இடி விளைவுக்கு. உனக்கு ஒரு வியாதி திரும்ப திரும்ப வருது, ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னா நரகம் கூட உன்னை மதிக்காது. ஆமாரி சார் பிக்ட், நரகம் கூட உன்னை மதிக்காது. ஏன்னா அது நரகத்துல தான் வருது. சும்மா கேட்டு இருக்கேன் என்னத்த, சும்மா சளி வேணும்னு சொல்லியா. மழை வரண்டான், என்ன விடவே மாட்டான். வேலியில பிடிச்சு கட்டி வைப்போது. எப்படி இறங்குதா உள்ள நான் சொல்றது? இந்த வேலியில போன ஓனான பிடிச்சி, இந்த வெளியில போன ஓனானா வேலியில அடைச்சு கட்டினாங்கண்ணா, அப்படி ஒரு கதை சொல்ற மாதிரி இது இருக்குது பாருங்க. பிசாசை பிடிச்சு கட்டி வைக்கிறது. பிசாசை சொன்னா என்ன விடணும் இல்லை, நான் போறேன்னு சென்னை, இவதான் என்ன பிடிச்சு வச்சிருக்கியா. போனமா நான் போண்டாமா, பின்ன அவள்கிட்ட கட்டுண்டு போ. பிசாசுகளை இப்படித்தான் துரத்துன்னு நினைக்கிறேன். நம்மளா துரத்தி விட்டுட்டு அடுத்து திரும்ப வரும் பாருங்க, அப்படியே கறங்கி திரும்ப வந்து சிறஞ்சிடு நிற்கும். அதான் நேற்றுக்கு ஆண்டவர் இப்பதான் ஞாபகம் வருது. ஆண்டவரே சில எல்லாம் ஏன் ஆண்டவரே திரும்ப வருது? டே திரும்ப நீ போய் கட்டி விட்ட, அது ஒண்ணு தெரியாது. அவன் என்னை கட்டினானா அன்னைக்குதான் உனக்கும் விடுதலை, அவனுக்கு விடுதலை. அதனால இன்னி பேதுரத்துறதுக்கு நீ என்ன செய்யப்படாது. சிலருக்கு வந்து என்ன பாஸ்டர் சொல்லுங்க, எனக்கு என்ன நடக்கும், நீ நல்லா சொல்லி விடுவ. அவன் எல்லாம் போய் தின்னுங்கண்டு மறுபடியும் என்ன செய்வான்? மறுபடியும் இப்படிதான் வருவான். சர்ச்சுக்கு வராத ஒருத்தனுக்கு ஊழியம் கிடையாது. ஐ அம் ஸ்ட்ரிக்ட்லி சேயிங். அப்படி செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அப்படி பிரயோஜனம் இல்லைங்க. நீ பட்டயத்தை நீ எடுத்து நீ ஒரு வித்துவனா, நீ யுத்தம் செய்யலைன்னா நான் எவ்வளவு நாள் உனக்கு யுத்தம் செய்ய முடியும்? சீசர்கள் ஜபத்தில் ஒரு நாளைக்கு சீசனை பத்தி நான் பிரசங்கிச்சேன். நீ எப்படி சீசன் ஆக முடியும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல, என் நாமத்துல நீ ஞானஸ்தானத்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுத்து, என்ன கொடுத்து? ஞானஸ்நானத்தை கொடுத்து. என்னத்தை கொடுத்து? சும்மா முங்குறது இல்ல, ஞானஸ்நானத்தை கொடுத்து சீஷர்களாக்குங்கள். நம்ம ஞானத்தை கொடுக்கிறோம். நான் யார்கிட்ட நீ எடுன்னு சொன்ன, ஞானத்தை கொடுக்கிறோம் நம்ம சபையில. இந்த ஞானம் உள்ள போச்சுன்னா அதுக்கு அடையாளமா ஒரு ஸ்நானத்தை எடுத்துக்கோ. நீ சீஷன். சீஷன்னா யாரு தெரியுமா? சீஷன்னா அப்பனுக்கு பிள்ளைன்னு அர்த்தம். நீ ஒரு சரியான சீஷன் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாதப்பா, தேவனுடைய நன்மை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும் சபைக்கு. சபையில வந்து எப்படி இருக்கணும்? ஏங்க முடிச்சிட்டீங்க சொல்லுங்க. எப்படி செல்லம்மா, ஏன் முடிச்சீங்க, இன்னும் போகாதா? சிலருடைய உதடுகளில் மாத்திரமே வார்த்தை வருகிறது, உள்ளத்திலிருந்து வரவில்லை. தெளிவாய் தெரிகிறது.
நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஓட்டும். அல்லேலூயா. கோபமா திரும்ப போறேன், திரும்ப வருவேன். என்ன செய்யறது? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறேன். சங்கலையால் கட்டப்பட்டிருக்கிறேன். காரி துப்பினாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். உங்களுக்கு புத்தி வருகிற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நீ நிற்கிறே இல்லையா, நான் நிலைக்காலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாங்க, உண்மையிலே எனக்கு பயங்கர பாரம் இருக்கும். சிங்கிள் பிட்டு 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 பிட்டா இருந்துருது. இதில் யோசிச்சுட்டே இருப்பேன் சபையை குறித்து. அதனால தான் உற்சாகமாக வரேன். தூக்க கலக்கத்தில் நிற்கிற மாதிரி அதிருது, மூஞ்சியெல்லாம் வீங்கி அப்படி அடிக்கிறேன். ஜம்முன்னு இல்லை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தூக்கம் நான் இந்த வாரம் நான் 3 நாள் தூங்கலைங்க. இந்த வாரம் 3 days நான் தூங்கலைங்க. எப்படி இருக்கேன்? சுகமா இருக்கேனா? நல்லா இருக்கேன்ல? சும்மா இல்லை, வெட்டி இல்லைங்க, ஊழியத்தினால தான். ரெஸ்டே இல்லாமல் நான் இந்த வாட்டி தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கலை. ஹல்லேலூயா. ஐயாவை பார்க்க நினச்சேன், எனக்கு வரவே முடியல. எனக்கு சுத்தமாக நான் தூங்கவே இல்லை, கண்டினியூவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் நிற்கிறேன். அவர் கிருபை. பட்டயம் சரீரம் அப்படியே சோர்வு சொல்ல போட்டுருவேன். எப்படி? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கவனிங்க சிஸ்டர், பிரதர், கவனிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். புரியுது உங்களுக்கு? இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்றதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க அதை பேசுங்க. எப்படி? உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கை இடுவதை எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வேன். அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கும்படி தேவனுடைய வசனம் உள்ள வேணும். உலகம் சொல்லி தரும். நீ அங்கே போய் இங்கே சென்றால் இத்தனை கோடி கிட்டும், அங்கே போய் இங்கே மலர்ந்தால் 40 கோடி கிட்டும். ஒன்றும் கிட்டாது. கிட்டினால் ஒன்னே காணோம். ஏன்டா ஒரு ஆள் சொன்னாரு, பாசு ஒன்னே காணோம், 10 லட்சம் 10 நாள்ல போயிருச்சு. அல்லேலூயா. 10 கோடியா இருந்தாலும் 10 பில்லியன் கோடியா இருந்தாலும் தேவ ஞானம் இல்லாமல் உன் கையில அது நிக்காது சாமி, நிக்காது. இது சாப வார்த்தை அல்ல, இது சத்திய வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நீ தைரியமா பேசலாம். ஆண்டவரே, என்னை நட்சத்திரங்களை போல வைப்பீங்களே அப்பா, என்னை கடற்கரை மணலை போல திரளாய் பெருக பண்ணுவீங்களே, சொல்லிருக்கிறீங்களே, ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை பிடிச்சிட்டா நீ எதுக்கு பயப்படுற? நீ ஏன் தண்டனைக்கு பயப்படணும்? நீ ஏன் சாபத்துக்கு பயப்படணும்? நீ ஏன் பாவத்துக்கு பயப்படணும்? ஐயோ, நான் பாவத்தில் விழுந்துருவேன். ஏன் நீ பயப்படணும்? உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உன்னால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுப்பா. திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:13 எடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இத நீ பேசுவியே. உனக்கு என்ன பலவீனமா இருந்தாலும் என்ன சூழல் இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. டாக்டர் எல்லாம் நடக்குமா? பிள்ளைய காப்பாத்திவளா? அப்படி சொல்ல மாட்டா. டாக்டர் கைய வைங்க என் பிள்ளை மேல, கர்த்தர் சுகமாக்குவார். பல்ஸ் இல்லங்க, பல்ஸ் இல்ல, எல்லாம் வரும். போய் கையை வைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னங்க பாலியாங்கிச்சோ? உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பாலியாங்கிச்சோ தெரியுமா? எத்தனை பேர் பாலியாங்கிச்சோ தெரியும்? தெரியுமா? 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 பாலியாங்கிச்சோ உலகத்துலேயே பெரிய சர்ச். அதோட பெரிய சர்ச் வந்துருச்சு. சொல்லி கேட்டீங்க. ரைட். அவரோட பையன் இறந்து போயிட்டான். ஒரு ஃபுட் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிட்டான். இவர் எங்கே இருக்கிறாரு? ஃபாரின்ல இருக்கிறாரு. லைட்டு பிடிச்சி வந்துட்டு ஒன்றுமே சொல்லலைங்க.
அந்த பையனை அள்ளி தூக்கி ரூம்ல கொண்டு, செத்துங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க, செத்த ஆளு, செத்து பையன் செத்த, அடக்கத்துக்கு இவர் வர்றதுக்கு வெயிட்டிங். ஸ்கூல்ல ஃபுட் பாய்சன், அவனு கூட உள்ள நிறைய பேர் செத்துட்டாங்க. அதில் இவனும் செத்துட்டான். ஹாஸ்பிட்டல் அனுப்பி விட்டாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, இங்கே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ரூம்ல தூக்கிட்டு போய் அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் உயிரோட வந்துட்டான். அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? உன்னை நான் கொண்டு வந்தேன், ஆனா உன்னை கேட்டது பாலி அங்கிச்சோ என் பிள்ளை. அவன் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீ போனாரான். அந்த பையன் சாட்சி சொன்னான், நான் பாலியாங்கி கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாதான். ஆண்டவரே அவனுக்கு சாட்சி சொல்லுகிறாரு, என் பையன் கேட்டு நான் உன்னையுமே கொடுக்காம இருக்க முடியாது, ஏன்னா அவனே உன்னைய கேட்டுட்டான். ஏன்னா இவன் என்ன சொன்னானா, நல்லா இருக்குது, எப்படி பரலோகத்துக்குள்ள போய் சூப்பரா இருக்குன்னு சொன்னானா. இல்ல நீ அங்க போகணும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு ஆண்டோடைய மனுஷன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். விசுவாசனா மரியாமல் இருப்பனே. ஹல்லேலூயா. செத்த பணத்தை கூட எழுப்ப முடியும் தேவனால. தேவனுடைய ஜீவனுடைய வசனம் அதை எழுப்பிக்கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? பிரசங்கி 7:19 எடுங்க. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். அல்லா படிங்க எங்க கூட. நரகத்தில் உள்ள நரகம் சிட்டி, தேசம், உன் ஊர்ல இருக்கிற, உன் தேசத்துல இருக்கிற, பெங்களூர்ல இருக்கிற, மும்பைல இருக்கிற, சென்னையில இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபதிகள்னா யாரு? துட்டுல அதிகாரம், பேச்சல் அதிகாரம், செயல் அதிகாரம், சகல அதிகாரங்களும் தான் அதிபதினு சொல்லுவாங்க. சகல ஊர்ல இருக்கிற 10, ஒரு ஊர்ல பெரிய அதிகாரம் ஒருத்தன் தான் இருப்பான் இல்லையா? 10 அதிகாரி எடுத்துக்கொண்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரிஞ்ச 10 அதிகாரி எடுத்துக்கோ, அந்த அதிகாரிய பார்க்கலோ என் வசனத்தை கேட்கிற நீ வசனத்தை இருக்கிற நான் அதிக பலவான். அவன் பில்லியனியர்னா நீ ட்ரில்லியனியர். ட்ரில்லியன் என்ன? ட்ரைபில்லியனா? ஹல்லேலூயா. அவன் லட்சாதிபதினா நீ பில்லியன், அதை தாண்டி வேற. ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன வேணும்? ஞானம். என்ன ஞானம் வேணுங்க? சபைக்கு வர்றது முக்கியம் இல்லையாங்க? ஏன் முக்கியம்? உலகத்தில் இருக்கிற 10 அதிபதிகளை பார்க்கலாம், சபையில வந்து தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்கிற நீ பலவான், நீ அதிக பலவான் சொல்லுது. ஹல்லேலூயா. ராம்ப்லா ஷாட்டே திருப்பிக்கொள்ள. அடே 9:17 போடுங்க. மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள் கேட்கப்படத்தக்கவைகள். மூடர்னா முட்டாள, அப்படிதானே? முட்டாள்னா யாரு? இங்க யாரு முட்டாளு? இங்க சொல்லப்பட்ட முட்டாள் யாருங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்காதவன் முட்டாள். அவன் எவ்வளவு பெரிய அதிபதியா இருந்தாலும் கூவி கூவி சத்தம் போட்டு பேசி நடக்கிறத ஞானிகள் அமெரிக்கன்னா அமைதின்னு அர்த்தம், அமைதியா இருந்து சரி வா போ இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதுல எதுலையுமே தோல்வி இருக்காது, ஜெயம் இருக்கும். அப்படின்னா நீ புரிஞ்சுக்கோ, நீ அமைதியா இருந்து இயேசுவின் நாமத்தில் இது உண்டாவதாக. மனுஷன் நீ கத்த மாட்ட. உனக்கு 1000 ஊழியக்காரங்க உன் கீழே எத்தனை பெரிய வேலைக்காரங்க இருந்தாலும், எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும், நீ வேலைக்காரன் தள்ளு 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 தள்ளுன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்வ? இயேசுவின் நாமத்துல தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பேன், அவனை தூக்கிட்டு போய் செய்யுங்கடா, உரல போட்டு ஆட்டுங்கடா அவனை. உனக்கு வேலை, உனக்கு கீழே செய்ய வேண்டிய வேலை அதான், ஆட்டுவானுங்க என் தூத பயலுவ. ஹல்லேலூயா. அமைதியா எப்படி சொல்லுவீங்க?
இயேசுவின் நாமத்துல சிரிச்சிட்டே காரியம் வைக்கட்டும். தங்கங்களை கொண்டு வரங்களே. எனக்கு பொக்கிஷசாலை தானே திறந்துருக்கு, உங்களுக்கு என்ன வஞ்சனை? பெய் எடுத்துட்டு வரங்களே. எப்படி சொல்லணும்? என்ன வசனத்தை சொல்லணும்? அந்தகாரத்திலும் ஒளிப்படத்திலும் எனக்காக வைத்திருக்கிற புதையல்கள் வெங்கலகிறதே உடைக்கப்படுவதாக. இரும்பு தாழ் போல நீ முறிஞ்சுக்கோ. லே போய் எடுத்துட்டாருங்க. இப்படி லே போய் எடுத்துட்டாருங்க. யாரை பார்த்து சொல்லணும்? வேலைக்காரன் செய்ய மாட்டான். ஆனா உனக்கென்று அப்பாயின்மெண்ட் பண்ண தூதர்கள் அள்ளிட்டு வருவானுங்க. அவனுடைய கரெக்டா தெரியும். நீ சொன்ன அவனுங்க கேட்பானுங்க. இந்த உலகம் கேட்குதோ இல்லையோ அவனுங்க கேட்பானுங்க. அவனுங்க கேட்டு இங்க வந்து கூஞ்சு கிடக்கும் போது எல்லா பையனோட நாக்க தள்ளிட்டு வருவானுங்க. நம்ம ஊர்ல நாக்க தள்ளுறதுக்கு நிறைய பேர் இருக்குது. பட்டாசு எடுக்கிறாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டாசை எடு, வெட்டு, ஒட்ட. யார் சொன்ன நீ பிச்சைக்காரன்? யார் சொன்ன நீ பைத்தியக்காரன்? யார் சொன்ன குறையுண்ட ஆளுன்னு? உனக்காக யாவற்றை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. உன் தேவைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும், நிரம்பி வழியும். அளவன்படி இல்ல, அவருடைய அளவன்படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. எதை? யுத்தத்துக்குன்னு நீ பெரிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சது பெரிய மேட்டர் இல்ல. நீ பாப்ப ரஷ்யா அங்க, அமெரிக்கா இப்படி, இந்தியா இப்படி, சைனா இப்படி எல்லாம் வச்ச, அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஞானம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய படையையும் பத்துன்னு முடிச்சிருவேன். பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்றாங்க. எப்படி நடந்த உண்மை எனக்கு தெரியாது. மார்த்தாண்டவர்மா காலத்துல பாத்தீங்களா, போர்ச்சுகீசியர்கள் அப்படியே பெரிய பீரங்கியை கொண்டு வந்தாங்களாம் கப்பல்ல. ஆனா நம்ம ஆளு என்ன செஞ்சாரு? பனைமரத்தை வெட்டி கால வண்டியில போட்டு டட்டரோட. இது ஞானம். எப்படி ஞானம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வார்த்தையே தேனிலும் தெளித்தலும் இதுவும் ஒன்ன சுவைக்க வைக்கணும்னு சொல்லுது. நீங்க கிட்டாத ஐட்டத்துக்கு சிலருக்கு எப்படி தெரியுமா? இப்போ நான் போகிறோம், பசிச்சு வருவேன். முன்னாடி ஸ்கூல்லேருந்து வரும்போது கேட்டிங்களா அந்த இதுலையோ ஒரு பையன் எனக்கு சொல்லி தான், மக்களே டே பக்கத்து வீட்டில் பொரிச்ச மீன், எப்படி நல்லா பொரிச்சணும். நான் எல்லாம் என்ன தெரியுமா செய்வேன்? மூக்கு வச்சு இப்படி இழுத்து பசி ஆத்துவேன். நான் உடனே அப்படி ஆகுமா இருக்குன்னு நினைச்சு 6ஆம் கிளாஸ் படிக்கப்ப ஒன்றும் ஆகிற மாதிரி இல்லையே. அடுத்து என்ன செய்வேன்? எங்கேயாச்சும் மனம் கேட்கும். வீட்டில் வந்து அல்லேலூயா. தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாத நான் கேட்கிறேன். இந்த உலகம் ஒன்ன ஒருவேளை உசுப்பு ஏத்தலாம்ப்பா. எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு கார் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பங்களா வச்சிருக்கிறேன், இவ்வளவு கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆளு. அதெல்லாம் பார்த்துக்க. டேய் நீயே பெரிய ஆளுனா என் அப்ப என்னடா தொக்கா? நான் பெரியவரோட பிள்ளை. உனக்குள் இருக்கிறவனை காட்டிலும், உனக்குள் இருக்கிறதை காட்டிலும், எனக்குள் இருக்கிறவரும் எனக்காய் வச்சிருக்கிறவரும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எதையுமே நீங்க ஜெயம் நினைக்காதீங்க. உலகத்தின் பணம் உங்களுக்கு ஜெயம் அல்ல, உலகத்தின் அந்தஸ்து உங்களுக்கு ஜெயம் அல்ல. கர்த்தரே உங்களுக்கு ஜெயம். அந்த ஞானமே உங்களுக்கு ஜெயம். கர்த்தருடைய ஞானம் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. வேற மாதிரி சொல்லுதியா? கர்த்தருடைய ஞானம் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. தப்போ? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆவி எங்க இருக்கு? வார்த்தைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆவியில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு ஆவியில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்.
ஆவியிலன்னா நம்ம கண்ணு தெரியலங்க, ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் போது, ஆனா உலகம் சொல்லுது என்னெல்லாமோ, உனக்கு அதை தருவேன், நாளைக்கு மக்கா இதை செஞ்சிருவோம் மக்கா, சூப்பரா இருக்கலாம் மக்கா, உடனே நம்பிடுறது, இருக்கிறத எல்லாம் கொண்டு போடுறது. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேங்க. ஆமாங்க, நம்பிக்கையை கொண்டு போடுவோம், பணத்தை கொண்டு போடுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போடுவோம், எனர்ஜியை போடுவோம். ஆனா தேவன் சொல்றதுக்கு மட்டும், கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறீங்க, நான் இதை கீழ்ப்படுகிறேன், நன்றி ஆண்டவரே, நீ சொன்னதை நான் அவமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஞானம் பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வெட்கப்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்.